எனது அன்பிற்கினிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அன்பிற்குரிய நேயர்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய தியாகி, இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்குவதற்கு பாடுபட்டவர் போல, இந்த நாட்டிலே இருக்கின்ற வறுமைகளை விரட்டுவதற்காக ஓயாமல் உழைத்தவரை போல, இந்த நாட்டிற்காகவே சர்வ காலமும் சதா நினைத்துக் கொண்டிருப்பவர்களைப் போல ஒருவரை காவல்துறை கைது செய்து விட்டதாம். அதற்கு ஒரு சில யூடியூபர்ஸ் மேக்சிமம் அதிகபட்சம் அவருடைய கைதை அத்தனை பேரும் சரி சரி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அரசியலுக்காக அவரை கோயம்புத்தூர் ஜெயிலிலே அடித்து விட்டார்கள். அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு அரசியல் தலைவர் மட்டும், யார் என்றால் எடப்பாடி அவர்கள் கண்டித்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சவுக்கு சங்கர். அவருடன் இந்த தேசத்திற்காக போராடியவர் போல அவருக்கு இவர் அறிக்கை விடுகிறார். நான் கேட்கிறேன், எடப்பாடியார் அவர்களே, உங்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாதா? இதே சவுக்கு சங்கர் எவ்வளவு பெரிய பிளாக்மெயிலிஸ்ட் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்காலங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஜரியாக இருந்தார் என்பது தெரியும். காரணம், உங்களுடைய கைப்பாவையில் அவர் இயங்கினாரா என்பது இப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். மற்றொரு காலத்திலே பிஜேபிக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினார். அதற்கு பிறகு திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசினார், பிஜேபிக்கு எதிர்ப்பாக பேசினார், அதிமுகவுக்கு எதிர்ப்பாக பேசினார். எப்படி மாறி 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 அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் என்ன பெரிய தியாகியா? நான் கேட்கிறேன். பிளாக்மெயிலிஸ்ட், யார் பணம் கொடுப்பார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு வேண்டாதவர்களை தாக்குவதுதான் அவருடைய புத்தி, ஈன புத்தி. நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தந்தையார் ஐஜி அலுவலகத்திலே அங்கே விஜிலன்ஸ் பிரிவில் டைப்பிஸ்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தட்டச்சர். அந்த காலத்தில் டைப்பிங் மிஷின் தான் இருக்கும், கம்ப்யூட்டர்லாம் இருக்காது. டைப்பிங் மிஷின் இருக்கும், அதை தான் அவர்கள் டைப் பிடிப்பார்கள். அந்த டைப்பிஸ்டாக இருந்தார். ஒரு முறை அவர் டைப்பிஸ்டாக இருக்கின்ற பொழுது திடீரென்று இறந்து விட்டார். அகால மரணம் அடைந்து விட்டார். அவர் அகால மரணம் அடைந்ததனால் அன்றைக்கு திமுக ஆட்சி இருந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியில அவருக்கு அவருடைய அந்த இறந்துவிட்ட அவருடைய சவுக்கு சங்கருடைய தந்தைக்கு பதில் சவுக்கு சங்கருக்கு தட்டச்சராக, உதவி தட்டச்சராக அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. பொது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் தந்தை இறந்துவிட்டால் அவர் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் வேலை தருவதை ஊர்ஜிதப்படுத்தியவர் தலைவர் கலைஞர். கலைஞருடைய அந்த கருணை உள்ளத்தின் அடிப்படையில் இவருக்கு தட்டச்சர் வேலை கிடைக்கிறது. அது எங்கே என்று சொன்னால், ஐஜி அலுவலகத்தில் அவங்க அப்பா வேலை செய்து கொடுத்துட்டு அந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அலுவலகத்தில் இவர் தட்டச்சராக இருக்கின்ற பொழுது, அப்போதே பாருங்க எவ்வளவு கிரிமினல் பிரெயின் இந்த சவுக்கு சங்கருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரு சில அரசாங்கத்துடைய குறிப்புகள் வரும், ரகசிய குறிப்புகள், அது இதெல்லாம் வரும். ஏன்னா அவங்க விஜிலன்ஸ் இல்லைங்களா, விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இல்லையா, அவங்களுக்கு அந்த குறிப்பெல்லாம் வரும். அது என்ன ஆகும்னா, திடீர்னு அதெல்லாம் பத்திரிக்கையில் லீக் ஆகினே இருக்கும். அப்போது அரசாங்கம்
திமுக அரசாங்கம் தான். இது எப்படி லீக் ஆகுது, இது அரசாங்கத்தினுடைய ரகசியமாச்ச, எப்படின்னு ஒரு பெரிய டீமை போட்டு என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்றப்போ அதுல கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒரு சந்தேகம் சவுக்கு சங்கர் மேல வருது. அவர் அப்படிதான் இபியில ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் பேர்ல இவர் அந்த தகவலை எல்லாம் பத்திரிகையில கசிய விடுறாரு. எப்படி பத்திரிகையில கசிய விட்டு அதுல தருகின்ற அந்த காசை வாங்கி இவர் ஆடம்பரமாக வாழ்வதற்கு பயன்படுத்துகிறார். இந்த தகவல் காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு வருகின்ற பொழுது அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். டிஸ்மிஸ் செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் சவுக்கு சங்கர். அதற்கு பிறகு அவர் விடவில்லை. இப்படியே இந்த மாதிரி செய்திகளை அவர் பத்திரிகைகளை கொடுத்து காசு வாங்குவது, அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளை பிளாக்மெயில் செய்வது, நான் பத்திரிகைகளை போட்டு விடுவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று அவர் வாழ்நாளிலே அவர் காலங்களை கழித்து விட்டார். இப்படி அவர் அடுத்தவர்களை மிரட்டி 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 பணம் சம்பாதிக்கின்ற போக்குக்கு தள்ளப்பட்ட சவுக்கு சங்கர் அதற்கு பிறகு சவுக்கு வாய்ஸ் ஆஃப் சவுக்கு என்று ஒன்றை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அனாவசியமாக பேசுவது. யாரெல்லாம் அனாவசியமாக பேசப்படுகிறார்களோ அதற்கு பிறகு அவர்களிடம் சென்று ஆட்களை விட்டு சமாதானப்படுத்தி பிரஸ் கிளப்பில் பேச வைத்து அதற்கு என்ன கைங்கரியம் செய்வதோ அதை கைங்கரியம் செய்த பிறகு அவரை விட்டு விடுவது. இப்படி அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. அதன்படி அவர் மாற்றி மாற்றி போடுகின்ற பொழுதுதான் கடைசியாக இப்பொழுது ஏடிஜிபி மேல் அவர் தவறான செய்தியை சொன்னார். ஏற்கனவே நீதிபதியை பற்றி தவறாக சொன்னார். நீதிபதியை பற்றி தவறாக சொல்லி அவர்கள் வீட்டிலே வேலை செய்கின்ற ஹால்டிகள் அந்த பெண்களை பற்றியெல்லாம் தவறாக சொல்லி அவர் பிரச்சனையாகி இவரை சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார், கைது செய்யப்பட்டார். கடந்த காலத்தில் ஏறத்தாழ 6 மாசம் அவருக்கு அந்த நீதிபதி தண்டனை கொடுத்தார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு 2 மாசத்துல தண்டனையை நிறைவேற்றிட்டு 2 மாசம் இருந்தா போதும் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அவர் வெளியில வந்துட்டார். அதற்கு பிறகு கூட அவர் திருந்தவில்லை. அதற்கு பிறகு மறுபடியும் பிளாக்மெயில். ஒரு அதிகாரியிடம் தான் வைக்கின்ற அந்த ஆப்ளிகேஷன் முடியவில்லை என்றால் அவரை பற்றி தவறாக தாறுமாறாக போடுவதுதான் இவருடைய குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி அவர் எல்லோரையும் மிரட்டி தவறாக செய்தியை போட்டு விடுவேன் என்று மிரட்டி போட்டு வசூல் பண்ணுவதிலே மிக கெட்டிக்காரராக இருந்தார். ஏறத்தாழ அவருடைய கம்பெனி என்றால் அந்த சவுக்கு சங்கர் குரூப்பில் ஒரு 5-6 பேர் இங்கே இருக்கிற பாண்டி பஜாரில் தான் அலுவலகத்தை வைத்துக் கொண்டு அவர் பணியாற்றினார். இவர்களுக்கு சுத்தி இதையெல்லாம் பிடிப்பது, அந்தந்த தகவல்களை பிடிப்பது, அதை வைத்து பிளாக்மெயில் செய்வது, அதனிடம் பேசுவது, பேசிய பிறகு ஒரு அமௌண்ட்டை வாங்குவது, அதற்கு பிறகு அதை விட்டு விடுவது. இதுதான் அவர் இப்படி பெரிய ஒரு ஆபீஸை நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிர்வாகத்தை நடத்துவது என்றால் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் வேண்டும். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு என்ன வழி? ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில இருந்தவர் 5 லட்சத்துக்கு என்ன செய்வார்? இதுதான் இன்றைக்கு அவருடைய நிலைமை. அப்படி ஒரு நீதிபதியிடம் மிரட்டினார். அடுத்து இப்படி படிப்படியாக போய் இப்பொழுது ஒரு ஏடிஜிபி கிட்டே போய் மாட்டிக்கிறார். ஏடிஜிபி கிட்ட போய் அவரை எல்லா எஸ்ஐயும் லவ் பண்றாங்க. யார்? லேடிஸ் எஸ்ஐ. அவர் கீழே இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் லவ் பண்ணுவாங்க? என்ன தவறான செய்தி? யாரோ அவர் பச்சை குத்தியில் இருக்காங்களாம் பேரை. நீ போய் பார்த்தியா? பச்சை குத்திங்கிறத பார்த்தியா? ஏன் அந்த மாதிரி பொய் சொல்ற? இதை கேட்டாங்கன்னா நிருபர்கள் இது எப்படி உனக்கு தகவல் தெரியும்னு கேட்டா எனக்கு ஸ்டோர்ஸ் தகவல் சொல்லலாம். என்னடா ஸ்டோர்ஸ் உனக்கு? டேய் சவுக்கு சங்கர், தவறான செய்தியெல்லாம் சொல்லிக்கொண்டு நீ காலம் கடத்த முடியாது நீண்ட நாட்கள்.
இன்னைக்கு கஞ்சா ஓட மாட்டிருக்கிறிய, எப்படி கஞ்சா உனக்கு வந்தது? எப்படி கஞ்சாவுக்கு ஏஜென்ட்டா நீ? எப்படி மாட்டிருக்க? இன்னைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டான் பார். அதனால தான் சொல்றது, நல்லதை நினை, நல்லதாக நடக்கும். அடுத்தவனை நீ ஏறி மேய்க்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவனை நீ மிதிக்கின்ற பொழுது அடுத்தவன் உன்னை மிதிப்பதற்கு தயாராகி விடுவான். ஆகவே என்றைக்கும் நீ அடுத்தவர்களை மிரட்டி மிரட்டி பணம் பார்ப்பதை இத்துடன் நிறுத்திக்கொள். இந்த வழக்கே உன்னை முடிவுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி, அருமைக்குரிய நேயர்களே, இப்படிப்பட்ட உண்மை தகவல்கள், இப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை தகவல்களை விரும்புபவர்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.